வணக்கங்க. உங்க குழந்தையோட தொப்புள் பலூன் மாதிரி புஷ்னு வீங்கி இருக்குங்களா? அந்த டைம்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் நீங்க குழந்தையோட தொப்புல கரெக்டா மூடி வைக்காதனாலதான் காத்து உள்ள போய் இப்படி வீங்கிருச்சுன்னு சொல்லி டென்ஷன் பண்ணுவாங்களே. அது காத்தும் இல்ல, அதுக்கு நீங்க மூடி வைக்காத காரணமும் இல்ல. குழந்தைங்களோட வயித்துல ரெக்டஸ் அப்டாமினிஸ் அப்படிங்கிற சதை வீக்கா இருக்கிறதாங்க அது காரணம். குழந்தைங்க முக்கும் போதும் அழுகும் போதும் வயிற்றுல இருக்கிற பிரஷர் அதிகமாகி வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒமண்டம் சொல்ற கொழுப்போ இல்ல சிறுகுடலோ வெளியில வந்துட்டு போலாங்க. அந்த தொப்புள் வீங்கறதுக்கான காரணமே அதுதாங்க. இது 2 இருந்து 3 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு காமன் இருக்கும். குறை மாதத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு அதிகமாவே தெரியும். இதனால குழந்தைங்களுக்கு வலி எதுவும் இருக்காது. ஒருவேளை குழந்தைங்க வலி இருந்து விடாம அழுதுட்டே இருந்தாலும், அப்படி பெருசான தொப்புள் உள்ள போகாம ரொம்ப நேரம் பெருசாவே இருந்துட்டு இருந்தாலும், தொப்புள் பளபளன்னு இருந்தாலும் கண்டிப்பா உடனடியா டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க காசு வச்சு கட்டுறதுனாலயோ இல்ல துணி வச்சு கட்டி வைக்கிறதுனாலயோ இதை சரி பண்ணலாம் முடியாது. 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் விட்டீங்கன்னா தானாவே சரியாயிடும். இதே மாதிரி பேபிஸ் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.